வணக்கம், நான் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போது ரொம்ப சூப்பரான பொடி இட்லி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். அதோட ஒரு வெங்காய போண்டா எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? இட்லி மாவு தேவையான அளவு, இடிச்ச பூண்டு 15 பல்லு, காய்ந்த மிளகாய் 20 நம்பர், கடலைப்பருப்பு 60 கிராம், உளுத்தம்பருப்பு 120 கிராம், வெள்ளை எள்ளு 4 டேபிள் ஸ்பூன், வெல்லம் 1 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் பவுடர் 1 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, நல்லெண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு, நெய் 2 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இந்த பொடி இட்லி ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இட்லி ஊற்ற போகிறோம். இந்த மாதிரி சின்ன தட்டில் சின்ன இட்லி ஊற்றிருங்க. எதுக்காக எடுத்த உடனே இட்லி ஊற்றுறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த இட்லி ரெடியான பிறகு சூடு ஆறின பிறகு தான் இந்த ரெடி பண்ணுற பொடியில் போட்டு நம்ம டாஸ் பண்ண முடியும். சூடோட போட்டு டாஸ் பண்ணும்போது அந்த இட்லி உடைய ஆரம்பிக்கும். அதனால் இந்த மாதிரி அழகாக ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஸ்டீமரில் வச்சு கரெக்டாக ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இட்லி ரெடியாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, கொஞ்சம் சூடான பிறகு 1 by 1 எடுத்துருங்க. இப்போ இந்த இட்லி ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே ஒரு பவுலில் மாற்றி நீங்கள் எடுத்து வச்சுருங்க. அது மட்டும் இல்லை, இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் அந்த பொடியோடு மிக்ஸ் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். சம்டைம் இட்லி கொஞ்சம் ஹார்டாக இருந்ததுன்னா அப்போ இந்த பொடியோட போட்டு மிக்ஸ் பண்ணும்போது அந்தளவுக்கு கிரேட்ஃபுல்லாக இருக்காது. அதனால் இட்லியும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா பொடி ரெடி பண்ண போகிறோம். இந்த இட்லி மிளகாய் பொடி பண்ணுறதுக்கு நம்மகிட்ட இருக்க இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் வறுக்க போகிறோம். எப்போவுமே உளுத்தம்பருப்போட அளவு தான் அதிகமாக இருக்கணும், கடலைப்பருப்பு அளவு கம்மியாக இருக்கணும். ஏன் கேட்டிங்கன்னா, அந்த உளுத்தம்பருப்பு அதிகமாக போடும்போது உங்களுக்கு நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும், கடலைப்பருப்பு மாவு தன்மை கொடுக்கும். அதனால தான் இந்த கடலைப்பருப்பு கம்மியாக போட்டிருக்கோம். இதுக்கு பிறகு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டிருக்கேன். எப்பவும் போல தான் இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பும் ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துக்கணும். உங்களோட அடுப்பை வந்து எந்த அளவுக்கு ஸ்லோ ஃப்ளேம் வச்சு வறுக்கிறீங்களோ அந்தளவுக்கு ஸ்லோ ஃப்ளேம் வச்சு வறுத்துருங்க. இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு வறுத்து முடிக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும் நம்ம வீட்டு கேஸில். நல்லா புரிஞ்சுக்குங்க, ஐ ஃப்ளேம் வச்சு வறுக்கும்போது உங்களுக்கு கலர் மாறுமே தவிர, ஆனால் அந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு நல்லா கிரன்ச்சியாக கிடைக்காது. அதனால தான் வந்து எந்த ஒரு ரெசிபி கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு யூஸ் பண்ணுற ரெசிபிக்கு நான் சொல்கிறது வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்துக்கணும், நல்லா கிரன்ச்சியாகவும் கிடைக்கும். இப்போ ரெடியானதை அப்படியே ஒரு ட்ரேயில் மாற்றி சூடு ஆட்டும் சொல்லி விட்டுருங்க. இதுக்கு பிறகு எள்ளு. இந்த இடத்துல கருப்பெல்லு யூஸ் பண்ணலாமல் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. உங்களுக்கு வந்து அந்த கலர் மாற ஆரம்பிக்கும். அதனால் கருப்பெல்லு யூஸ் பண்ண சொல்கிறேன். இந்த வெள்ளை எள்ளுவும் ஸ்லோ ஃப்ளேமில் வறுக்க ஆரம்பிச்சிருங்க. எந்த அளவுக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வறுக்க முடியுமோ வறுத்துருங்க. அதே டைமில் கருக்கக்கூடாது. கரிஞ்சதுன்னா கண்டிப்பாக கசப்பு தன்மை வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த எள்ளு நல்லா பொரிஞ்சு வருதில்ல, இந்த மாதிரி கரெக்டாக பொரிஞ்சு வரணும். எதுக்காக ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் அதோட போட்டு வறுக்கல கேட்டிங்கன்னா, எள்ளு சீக்கிரமாக கலர் மாற ஆரம்பிச்சிடும். அதனால தான் இந்த எள்ளை தனியாக எடுத்து நம்ம வறுக்கிறோம். சில விஷயம் எதுக்காக இப்படி தனித்தனியாக பண்ணுறோன்னு சொல்லிட்டு புரிஞ்சுட்டு நீங்கள் வீட்டில் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எள்ளு கரெக்டான கலரில் வறுத்து எடுத்தாச்சு. இதை அப்படியே எடுத்து ஏற்கனவே வறுத்து வச்சிருக்க ட்ரேல கொட்டி ஆற விட்டுருங்க. அடுத்தது கொஞ்சமாக நல்லெண்ணெய். இந்த பூண்டை டைரெக்டாக வறுக்க முடியாது. அதனால் இந்த மாதிரி எண்ணெய் கொஞ்சம் ஊற்றின பிறகு எண்ணெய் சூடாகும். சூடு ஆறின பிறகு வந்து இந்த பூண்டை போடுங்க. இந்த பூண்டு போட்ட உடனே கொஞ்சம் கலர் மாற ஆரம்பிக்கும். ஸ்லோ ஃப்ளேமில் இந்த மாதிரி வதங்குற டைமில் அந்த கார்லிக்கோட ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும். அதே டைமில் நல்லா கிரன்ச்சி ஆகும். இந்த மாதிரி கலர் வந்த பிறகு இந்த எண்ணெயும் இந்த பூண்டும் தனியாக பிரித்து எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், அந்த பூண்டை லைட்டாக க்ரஷ் பண்ணி காமிக்கிறேன். நல்லா குக் பண்ண பூண்டாக இருந்தால் இந்த மாதிரி கையில் க்ரஷ் பண்ணும்போது தூள் தூளாக வரும். இந்த மாதிரி பக்குவத்தில் தான் கரெக்டாக இருக்கணும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைக்க ஆரம்பிக்கிறோம்.
இந்த டைமில் கொஞ்சம் பெருங்காயம், உப்பு எதுக்காக போடுற கேட்டினா அந்த இட்லி மிளகாய் பொடியோட டேஸ்ட் உங்களுக்கு தெரியணும். உப்பு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அரைச்சி முடிச்ச பிறகு டேஸ்ட் பார்க்கும்போது நல்லாயிருக்கும். இதுக்கு பிறகு வெல்லம் போட்டிருக்கேன். காரமாக பண்ணுற ஒரு ரெசிபி இடத்துல கொஞ்சோண்டு வெல்லம் போட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன், அது ஒரு டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். அதனால தான் வெல்லம் போட்டிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா அரைச்சிருக்கேன். அரைச்சி முடித்த பிறகு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பக்குவத்தில் இட்லி மிளகாய் பொடி ரெடியாக இருக்கும். பார்த்தீங்களா, நல்லா காரசாரமாக பொடி ரெடி பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பொடி இட்லி எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். அதனால் அந்த ஃப்ரைங் பேனில் நெய் போட்டிருக்கோம். அந்த நெய் கொஞ்சம் லைட்டாக சூடான பிறகு இந்த கடுகு போடுறோம். அதே டைமில் நெய் சூடாகும்போது ஸ்மோக் ஃப்ளேவர் வரக்கூடாது, சரிங்களா? கொஞ்சம் சூடாகும்போது அந்த கடுகு போட்டுருங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு இந்த காஞ்ச மிளகாவை நல்லா உடச்சி போடணும். அதே டைமில் இந்த பச்சை கருவேப்பிலை, இந்த பூண்டு இதெல்லாம் போட்ட பிறகு 2 செகண்ட் நல்லா வதக்குங்க. அதுக்கு பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த இட்லி இதில் போடுறோம். இதோட கொஞ்சம் பெருங்காயம், சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் போட்டிருக்கோம். எதுக்காக இந்த இடத்துல சில்லி பவுடர் போடுறோம் கேட்டினா அப்போ தான் அந்த கலர் நல்லா எடுத்து கொடுக்கும். அது மட்டும் இல்லை, கொஞ்சம் காரம் இருந்தால் நல்லாயிருக்கும். தேவையான அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த இட்லி மிளகாய் பொடி இதில் போட்டு கடைசியாக இன்னும் கொஞ்சம் நெய் போடுறோம். அதுக்கப்புறம் உப்பு தேவைன்னா கொஞ்சம் போட்டு கொத்தமல்லி போட்டு டாஸ் பண்ணினா ஒரு அருமையான பொடி இட்லி ரெடி. இந்த ஸ்டைலில் நீங்கள் வீட்டில் பொடி இட்லி ட்ரை பண்ணி பாருங்களேன், அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்க மக்கள் எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன் கேட்டிங்கன்னா இந்த நெய்யில் தாளிப்பு, அந்த பூண்டு, இட்லி பொடி இந்த இட்லியோட மிக்ஸ் பண்ணும்போது ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும். எல்லோரும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட ஒரு வெங்காய போண்டா எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வெங்காய போண்டாக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம் 1/2 கிலோ, இடித்த பூண்டு 15 பல், இஞ்சி 5லேருந்து 6 துண்டு, பச்சை மிளகாய் 3 நம்பர், கருவேப்பிலை தேவையான அளவு, பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், குக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், அரிசி மாவு 1/2 கப்பு, கடலை மாவு 1 கப்பு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு டு டேஸ்ட், ஆயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த வெங்காய போண்டாக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த வெங்காயம் கட் பண்ணுற பக்குவம் என்ன கேட்டினா வெங்காயத்தை 1/2 கட் பண்ணி இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணணும். ரொம்ப பொடிசாக கட் பண்ணக்கூடாது, அதே டைமில் ரஃபாகவும் கட் பண்ணக்கூடாது. அதாவது நீங்கள் வீட்டில் பிரியாணிக்கும் வெங்காய பச்சடிக்கு எப்படி கட் பண்ணுவீங்க அந்த மாதிரி பக்குவத்தில் இந்த மாதிரி கரெக்டாக கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்த பிறகு உதிரியாக கரெக்டாக வரும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க அந்த கொத்தமல்லி, இஞ்சி 5லேருந்து 6 துண்டு இஞ்சி சொன்ன பார்த்தீங்களா, அந்த இஞ்சி வந்து நல்லா இடித்து போடுங்க. முழுசாக போடாது, பொடிசாக கட் பண்ணி போட வேண்டாம். அந்த இஞ்சி சாறு இறங்கினா நல்லாயிருக்கும். இதுக்கு பிறகு சோம்பு, அதே மாதிரி தான் இந்த பூண்டும் தோலோடு இடித்து போட்டிருக்கேன். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லா எடுத்து கொடுக்கும், அதனால தான் இடித்து போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் பச்சை கருவேப்பிலை கையிலே பிச்சு போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு பெருங்காயம் கண்டிப்பாக இந்த மாதிரி ரெசிபி நீங்கள் எடுத்துக்கணும். ஏங்கிட்டனா எங்கே அதிகமாக எண்ணெய் யூஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துல பெருங்காயம் நீங்கள் எடுத்துனா உடம்புக்கு நல்லது. இதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாய் பவுடர் யூஸ் பண்ணுறது காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா கலர் கொடுக்கும். சில பேர் வந்து கலர் பவுடர் இந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. கலர் பவுடர் என்னை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. அப்படி யூஸ் பண்ணால் ஸ்கின் ப்ராப்ளம் சம்மந்தப்பட்ட இஷ்யூலாம் வரும். இதுக்கு பிறகு உப்பு போட்டிருக்கேன், தேவையான கடலை மாவு, அரிசி மாவு. எப்பவுமே கடலை மாவு வந்து 1 மடங்குனா 1/2 மடங்கு தான் அரிசி மாவு போட்டுருக்கோம். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் சுட எண்ணெய் யூஸ் பண்ணுறோம். போண்டா நல்லா கிறிஸ்பியாக முறுமுறு வர்றதுக்காக மட்டும்தான் இந்த இடத்துல சூடான எண்ணெய் யூஸ் பண்ணுறோம். இதுக்கு பிறகு கொஞ்சம் குக்கிங் சோடா, கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா தண்ணி லைட்டாக தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். எடுத்த உடனே அதிகமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஏன் கேட்டனா இந்த வெங்காயம் கொஞ்சம் நேரம் ஆக தண்ணி விட ஆரம்பிக்கும். அந்த டைமில் கொஞ்சமான தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா இந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக பண்ணிடலாம். இந்த வெங்காயம், கடலை மாவு, அரிசி மாவு ரேஷியோ எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா வெங்காயம் 75%, 75% வெங்காயம் இருக்கணும். மீதி கடலை மாவு, அரிசி மாவு 25% தான் இருக்கணும். நிறைய பேர் கடலை மாவு, அரிசி மாவு அதிகமாக போட்டுருவாங்க. அப்படி போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த போண்டா டீ கல்ல பண்ணுற மாதிரி இருக்காது. இதுதான் விஷயம், வேறு எதுவுமே இல்லை.
இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பக்குவத்தில் கரெக்டாக வந்திருக்கும். அதுக்கு பிறகு அழகாக ரவுண்டாக பால் மாதிரி பிடிச்சி ஃப்ரை பண்ண வேண்டியதான். நீங்கள் இதுவே வந்து உங்களுக்கு ஷேப் கரெக்டாக வரலன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற பவுல்லே சைடில் லைட்டாக நீங்கள் ரவுண்டாக தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப் கிடச்சிரும். இதுக்கு பிறகு எண்ணெயில் ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த எண்ணெய் சூடாக்கணும். அதுக்காக ரொம்ப சூடாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வெங்காயம்லாம் தேஞ்சு போயிடும். அதனால் மிதமான சூடில் கரெக்டாக நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ உங்களுக்கு எப்படி மாவு மிக்ஸ் பண்ணுறது, எப்படி ஃப்ரை பண்ணுறது வேலை தெரிஞ்சிருக்கும். அதே டைமில் இந்த உருண்டை பிடிக்கும்போது ரொம்ப அழுத்தி பிடிக்கூடாது, மெதுவாக பிடிச்சி நீங்கள் போடணும். ஏன் கேட்டோன்னா இந்த கடலை மாவு ரொம்ப கெட்டியான ஒரு பக்கம் வரும்போது வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால தான் மேலோட்டமாக அழகாக ரவுண்டாக பிடிச்சி நீங்கள் ஃப்ரை பண்ணணும்னு சொல்கிறேன். சூப்பராக வந்துட்டு பாருங்கள். அந்த வெங்காயம்லாம் மேலே அந்த லேயராக சூப்பராக வந்துருக்குல்ல, நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். நீங்கள் வீட்டில் சாப்பிடும்போது அடடா ஒரு போண்டா என்ன 2 போண்டா சாப்பிட்லாமே சொல்லிட்டு நீங்கள் நல்லா விரும்பி சாப்பிடுங்க. கண்டிப்பாக வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள்.